ஓம் வாராகி தாயை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு இந்த ஒரு மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். ஒருபோதும் உங்களை விநாயகர் கைவிட மாட்டார். நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஆமாங்க, அப்படி என்ன ஒரு மாலை, அதை எப்படி எந்த நேரத்தில் சாற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தை மாதத்தின் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு இணைந்து வருகிறது. நீங்க சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை வெறும் பூஜைகள் மட்டும்தான் செய்கிறோம், கோவில்களுக்கு மட்டும்தான் போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவோம், விரதம் எல்லாம் இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தே வழிபாடு செய்தாலும் சரி, நீங்க இந்த ஒரு மாலையை மற்றும் விநாயகருக்கு நாளைய நாளில் சாற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்க கேட்டது கேட்டபடியே கிடைக்கும். இப்போ நாம என்ன ஒரு விசேஷம் செய்தாலும் யாகம் செய்தாலும் நம்ம விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு தான் அதற்கப்புறமே நம்ம ஆரம்பிப்போம். அத மாதிரி முழுமுதற் கடவுளான விநாயகரை நாளைய தினம் நாம வழிபாடு செய்யும் போது குறிப்பிட்ட இந்த ஒரு மாலையை சாற்றி நாம வழிபாடு செய்வது ரொம்பவுமே விசேஷமானது. அதே மாதிரி விநாயகருக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம். கொழுக்கட்டை செய்யலாம், சுண்டல் செய்யலாம். இந்த மாதிரி உங்களால என்ன முடியுதோ அதை செய்து வைத்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக விநாயகர் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். சரி, இப்போ என்ன ஒரு மாலையை நம்ம சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, வெள்ளெருக்கம் பூ மாலை. இந்த வெள்ளெருக்கம் பூ மாலை கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. விநாயகர் கோவிலுக்கு வெளியிலேயே இப்போ அதை ஒரு மாலையா தொடுத்து விற்கிறாங்க. அதை வாங்கி நீங்கள் கொண்டு போய் விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு சாற்றுவதுனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டிற்கு அருகிலேயே வெள்ளெருக்கம் பூக்கள் இருக்குதுன்னாலும் பறித்து நீங்களே மாலையாக தொடுத்து விநாயகருக்கு சாற்றினாலும் சரி. நாளைய தினம் நீங்க கோவிலுக்கு வாங்கிட்டு போய் விநாயகருக்கு சாற்றினாலும் சரி, இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் விநாயகர் படத்துக்கு போடுறோம், விநாயகர் விக்கிரகத்துக்கு போடுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை எங்களுக்கு மாலையா தொடுக்கிற அளவுக்கு பூக்கள் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, ஒரு 4-5 பூக்களை பறித்து நாளைய தினம் விநாயகருக்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த வெள்ளெருக்கம் பூவு அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு பூவாகும். இந்த வெள்ளை எருக்கம் பூ நம்மளுக்கு இந்த வெள்ளை இருக்க அந்த வேர்லேயே விநாயகர்லாம் விற்பாங்க. இந்த மாதிரி வெள்ளை இருக்க வேரில் செஞ்ச வெள்ளெருக்கன் விநாயகர் நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டில் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செல்வ நிலைகள் உயரும், வறுமைகள் நீங்கும், தரித்திர நிலைகள் நீங்கும், உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருக்காது, பாசிட்டிவ் வைப் மட்டுமே நிறைந்து இருக்கும். அந்த அளவுக்கு இந்த வெள்ளெருக்கம் பூ அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. எப்படி விநாயகருக்கு அருகம்புல் சாற்றுவது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவுக்கு இந்த வெள்ளெருக்கம் பூ சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலில் போய் நீங்கள் வாங்கி சாற்றினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சாற்றினாலும் சரி, மொத்தத்தில் நாளைய தினம் விநாயகருக்கு இந்த வெள்ளெருக்க மாலையை வாங்கி சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. நாளைய தினம் யாருமே தவற விடாமல் வாங்கி சாற்றுங்கள். சரிங்க, இந்த மாலையை வாங்கி விநாயகருக்கு சாற்றுவதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளெருக்கம் பூக்கு நம்முடைய வாழ்க்கை நிலை, ஒரு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும், எங்களுக்கு வருமானம் பெருகணும் அப்படிங்கிறவங்க இந்த வெள்ளெருக்கம் பூ மாலையை விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் தொழில் செஞ்சுட்டு வருவீங்க, ஆனால் அதில்
கொஞ்ச நாளாக கொஞ்சம் டல்லாக போய்கிட்டு இருக்குது, எங்களுக்கு வந்து வியாபாரம் அந்த அளவுக்கு நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வெள்ளெருக்க மாலையை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திகள் அன்று நீங்கள் வாங்கி சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. நாளைய தினத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மட்டும் இல்லைங்க, இனிமேல் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் இந்த வெள்ளெருக்கம் பூ மாலையை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்காக இருந்தாலும் சரி, இல்லை கோவில்களில் இருக்கக்கூடிய விநாயகருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் சாற்றி விநாயகரை வழிபாடு செய்யுங்க. கோவிலில் நீங்கள் வாங்கிட்டு போய் விநாயகருக்கு சாற்றுறீங்க அப்படின்னீங்கன்னா அங்கே விநாயகருக்கு அபிஷேகத்தை பார்த்துவிட்டு நீங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அர்ச்சனை செய்துட்டு மனதார விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வாங்க. கூடிய விரைவில் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இது வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு மாலை. இந்த ஒரு மாலையை கட்டி நீங்கள் விநாயகருக்கு போட்டுட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன வரம் கேட்குறீங்களோ அதை வாரி வழங்கி கொடுப்பார் விநாயகர். ரொம்ப எளிமையானவர், ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம் இவருக்கு. அதனால ஒரு எருக்கம்பூ போதும் இவரை நாம வழிபாடு செய்வதற்கு. நாளைய தினம் மறக்காமல் இந்த எருக்கம்பூவை விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.